அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பாலனேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் திரைப்படங்களை பற்றி அரசர்கள் காணொலியில 1994 வெளிவந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படத்தை 1995 தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. இந்த 2 படங்களை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அண்ணன் தம்பி இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்து 1994 வெளியான திரைப்படம் நாட்டாமை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேமியோ கதாபாத்திரத்துல விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல நாட்டாமை அவரு ஒரு தீர்ப்பு சொன்னாருன்னா அந்த ஊர்ல யாருமே எதிரா செயல்பட மாட்டாங்க. அவர் ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்கன்னா இப்ப இவங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கிட்டா அவங்கள பார்க்காம தான் போவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, இந்த ஊரை ஒதுக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டா யாருமே இவங்க கூட டச்சே வச்சுக்காத மாதிரி தான் இந்த படத்துல இருப்பாங்க. அந்த லெவலுக்கு நாட்டாமையோட தீர்ப்புக்கு இந்த படத்துல மதிப்பு கொடுக்குற அளவுக்கு தான் இந்த படத்தோட மையக்கரு ஈரோடு சவுந்தர் இவர் தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அண்ணன் அவருக்கு 2 தம்பி. அவர் ஒரு கதாபாத்திரத்துல சரத்குமார் அவர் தான் நடிச்சிருப்பாரு. இன்னொரு கதாபாத்திரத்துல பசுபதி. இவங்களுடைய அண்ணி குஷ்பு. இவருடைய அண்ணனோட பேச்சுக்கு எதிர்வார்த்தையே பேச மாட்டாங்க. அந்த லெவலுக்கு இந்த படத்துல கட்டுப்படுவாங்க. அந்த லெவலுக்கு பாசமான அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிற ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பிரிக்கிறதுக்காக கல்யாணம். சரத்குமாரோட தம்பிக்கு மீனாவை இந்த படத்துல மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தம்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அண்ணனை கேட்டுதான் செய்வாங்க. அதே மாதிரி எங்க வெளியூருக்கு போறதா இருந்தா கூட இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டுட்டே நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் இந்த படத்துல போவாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மீனா அவர்களுக்கு சுத்தமாவே செட் ஆகாது. இவங்க 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை இருக்கும். தொடர்ந்து இப்படிதான் இந்த படத்துல நடந்து. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் இந்த படத்தோட கதாநாயகன் நாட்டாமணி மீனா கிட்ட என் புள்ள தண்ணி எடுத்துருவா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல அவர் கூப்பிட்டாரு. புள்ளன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். மீனா என் பேர் புள்ள இல்லை, கூப்பிட்ட உடனே ஓடி வேலை செய்யறதுக்கு நான் உங்க தம்பியும் கிடையாது, மைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல மீனா இந்த படத்துல திட்டுற மாதிரி தான் இந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா மீனா அவரோட அப்பா மினி சக்கரவர்த்தி வருவாரு. நாட்டாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்து சொல்லிட்டு கை கட்டி அவர்கிட்ட நிற்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா மீனா அவர்கள் நாட்டாமையோட மதிப்பையே உணராம தான் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா மினி சக்கரவர்த்தி வரும்போது கார்ல அவர் வீட்டுல வரும்போது ரொம்ப கம்பீரமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்தவனே இந்த சீன்ல தான் நாட்டாமையோட மதிப்பையே ஒரு உணரா மாதிரி வச்சாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சொத்து பத்திரத்துல எடுத்துட்டு கொடுத்துட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சொத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு யாருமே நாங்க இது வரைக்கும் கணக்கே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, ஆனா எங்களை பிரிக்கணும்னு நினைக்க, ஆனா எங்களை பிரிக்கணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு அவங்க மயக்கம் போட்டு கீழே விடுவாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பிறகு மீனா பாத்தீங்கன்னா இந்த படத்தை திருந்தராமா தான் வச்சிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்துல மீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில நடிக்கிற ஒரு நடிகை தான் மீனா. ஏன்னா ஒரு காலத்துல மீனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் ஒரு கூட்டமே இருந்தாங்க. இந்த படத்துலயும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அவங்களுடைய நடிப்பை அவர் நடிக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் கே எஸ் ரவிக்குமார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படியே தான் போயிட்டு இருக்கும். மாதிரி பாத்தீங்கன்னா
இந்த படத்துல பொன்னம்பலம் அவருடைய அப்பா வந்து இந்த படத்துல நாட்டாமையோட அப்பா விஜயகுமார் அவர்களால் இந்த படத்துல வந்து ஊரை விட்டே வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இவங்க கூட வந்து இவங்களுக்கு தண்ணி கூட வந்து கொடுக்காத மாதிரிதான் யாருமே இந்த படத்துல சரத்குமார் அவர்களும் மீனா அவர்களும் குஷ்பு ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க பைக்கு போட்டு வந்து மனோரமா வந்து கீழே வந்துருவாங்க. அப்ப கூட வந்து தண்ணி கொடுக்காம அப்ப கூட வந்து தண்ணி கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி கொடுத்த வந்து ஐயரை வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை வந்து தட்டி விட்டு அந்த தண்ணி வந்து கீழே வந்து அவன் முடிக்கிற மாதிரிதான் இந்த படத்தோட காட்சி வச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயக்குனர் கே சிவகுமார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்தாரு. முக்கியமா இந்த படத்துல வந்து சரத்குமாரோட நடிப்பு வந்து 2 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நடிக்கிற மாதிரிதான் அவருடைய நடிப்பு இந்த படத்துல இருந்திருக்கும். இயக்குனர் கே சிவகுமார் அந்த மாதிரிதான் இந்த திரைப்படத்துல அவர் நடிக்க வச்சிருப்பாரு. அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான முறையில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரம் பொன்னம்பலம், அதாவது நாட்டாமை அவரோட அப்பாவால இந்த படத்துல அவர் வழங்கின தீர்ப்பால பாத்தீங்கன்னா இவருடைய அப்பாவை வந்து இந்த படத்துல வந்து இறந்துருவாரு. அதே மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாரு. இவங்களையே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து தீர்ப்பு வந்து அவர் வழங்கிடுவாரு. இந்த நாட்டாமைய வந்து எப்படியாவது வந்து பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு வெறித்தனமான கதாபாத்திரம் இந்த படத்துல. அதாவது பொன்னம்பலம் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கிறதே வந்து பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா. சின்ன சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு. மெயின் வில்லன் கதாபாத்திரத்துல இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. கே சேகுமார் அவர்கள் சூஸ் பண்ணி தான் போட்டிருக்காரு. இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கரெக்டா இருப்பாரு. வெறித்தனமான வில்லன் கதாபாத்திரத்துல நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவர் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் நடத்துற டீச்சரை வந்து ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ப்பாங்க. இந்த படத்துல இவங்க சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்க இந்த படத்துல. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பேஷ்பேக்கே வந்து இப்பதான் வந்து ஓபன் ஆகும். இந்த படத்துல நீதி வழங்கும் போது வந்து அண்ணன் தம்பி சொந்தக்காரர் வந்து யாரையுமே பார்க்க கூடாது, நியாயத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு விஜயகுமார் அவர் சொன்னது இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. அவருடைய போட்டோவை பார்த்து இவர் நினைச்சு பார்ப்பாரு. இந்த படத்தோட பேஷ்பேக் வந்து ஓபன் ஆகும். இந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரம். விஜயகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கேமியோ ரோல்ல அவர் நடிச்சிருப்பாரு. அவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தோட பேஷ்பேக் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல இவங்க எல்லாருமே சொந்தக்காரர் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மனோரமா அவர்கள் வந்து விஜயகுமார் அவர்களுக்கு தங்கச்சி, இவருடைய ஹஸ்பண்ட், அதே மாதிரி மனோரமாவோட பையன் தான் வந்து பொன்னம்பலம். இந்த படத்துல இவர் தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வைஷ்ணவி பாலியல் வன்கொடுமை இந்த படத்தை வந்து பண்ணிடுவாரு. இதற்கு வந்து யாருமே சாட்சி சொல்ல மாட்டாங்க. சின்ன பையனா இந்த படத்துல சதீஷ் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யாரோட சாட்சியும் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அவர்கள் சொல்ற சாட்சி சின்ன பையன் வந்து சொன்னவனே வந்து இந்த பொண்ணைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து வழங்கணும். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார்னா சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். தீர்ப்பு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து துப்பாக்கி எடுத்து இதுல ஷூட் பண்ணிடுவார் மனோரமாவுடைய ஹஸ்பண்ட். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் அழுகுற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. மனோரமாவை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி வச்சிருப்பாங்க. நீ அழுக கூடாதா, இனிமே நீதான் இந்த ஊருக்கு நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து வருவாங்க. அவன் செஞ்ச தப்ப யாருமே செய்யாதீங்க, இந்த ஊரை விட்டு நான் வந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துருவாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த ஊருக்கு நாட்டாமையா இருப்பாரு. அதாவது அவர் எப்படி வந்து பேரை காப்பாத்திட்டு வந்தாரோ அதே மாதிரிதான் இந்த ஊர் நாட்டாமனாவே அவர் சொல்ற தீர்ப்புக்கு வந்து எல்லாருமே வந்து கட்டுப்பாடுற மாதிரி தான் இந்த படத்துல வச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இவருடைய தம்பிக்கு வந்து இதே தீர்ப்பை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. எந்த லெவலுக்கு வந்து அவர் கஷ்டப்படுறாரு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு மெயினா ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க.
இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா படத்தோட முடிவுல தான் தெரியும் இந்த படத்துல. இது எல்லாத்துக்குமே வந்து பொன்னம்பலம் தான் காரணமா இருப்பாரு. டீச்சர் அவர்களை வந்து மர்டர் பண்ணது வந்து இவர் தான் அப்படின்னு. இதை வந்து மனாமா சொல்லும் போது இதான் தப்பா தீர்ப்பு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து நாட்டாம வந்து அப்படியே வந்து ஊந்துருவாங்க. தப்பான தீர்ப்பை நீ வழங்கிட்ட அப்படின்னு சொன்னவனையே அவர் வந்து அப்படியே ஊந்துருவாரு. இந்த படத்துல வந்து இறந்து போறாம தான் இந்த படத்தோட காட்சியை வந்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவை வச்சிருப்பாங்க. இது இடையில வந்து சண்டை காட்சியில வச்சிருப்பாங்க. பொன்னம்பலம் இவங்களுக்கும் வந்து சண்டை போறாம தான் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீனும் வந்து இந்த படத்துல வந்து லேகா இருக்கு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல இருக்காது. எல்லா காட்சிகளும் இந்த படத்தை வந்து நம்மளை ரசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இயக்குனர் கே. சிவகுமார் அவர் டைரக்ஷன், திரைக்கதை அவர் தான் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்களுக்கு சின்ன கவுண்டர், அதே மாதிரி சரத்குமார் அவர்களுக்கு வந்து நாட்டாமை அப்படிதான் வந்து சொல்லணும் என்ன கேட்டீங்கன்னா. அந்த மாதிரிதான் இந்த படம் வந்து இருந்தது. 1994 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாரோடைய கதாபாத்திரமும் விஜயகுமாரோட கேமியோ கதாபாத்திரம் ரொம்பவே வந்து பேசப்பட்டது. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாரையுமே இயக்குனர் கே. சிவகுமார் அவர்கள் சிறப்பான முறையில நடிக்க வச்சிருந்தாரு. ஏன்னா வந்து இது ஒரு முழு நீள ஒரு கிராமத்து திரைப்படம். அதே மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா சரத்குமாரோட ரசிகர்கள் மத்தியில அவருடைய சினிமா கேரியர்லயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து பாக்குறதுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் நாட்டாமை. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப அழகான முறையில இந்த படத்தோட கதையை வந்து ஈரோடு சவுந்தர் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா மறைந்த ஜீவா அவர்களுடைய அப்பா ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இசை சிற்பி. இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். நாட்டாம பாதம் பட்டா, ஒட்டப்பாக்கு கொளுத்து வைக்கலையும், வீணா பொண்ணு, அப்படியே வந்து சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி எல்லா பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள் தான். சிற்பி அவர்கள் இசை வந்து ரொம்ப பிரமாதமான முறையில அவர் இசையமைச்சிருப்பாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துல வந்து இந்த படத்தோட காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை அவர் கொடுத்திருந்தாரு. ரொம்ப வந்து இசை வந்து பிரமாதமான முறையில அவர் பண்ணியிருந்தாரு. முக்கியமா இந்த படத்தை பத்தி இன்னொன்னு நான் வந்து சொல்ல விரும்புறேன். இந்த படத்துல வந்து செந்தில் கவுண்டமணி அவரோட காமெடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளும் நம்மளை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்துல இருக்கும். இந்த படத்துல கவுண்டமணி அவர்கள் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. அம்மா மகன் 2 கதாபாத்திரத்திலேயே ரொம்ப சிறப்பான முறையில அவருடைய காமெடியை வந்து வெளிப்படுத்திருப்பாரு. சோ பாத்தீங்கன்னா 1994 மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம் நாட்டாமை. 1995 தெலுங்குல வந்து தத்தராயுடு அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை மோகன் பாபு அவர்கள் சரத்குமார் அவருடைய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சாரு. விஜயகுமாரோட கேமியோ கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சில காட்சிகள்ல வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரீமேக் வந்து அப்படியே சேமா தான் எடுத்தாங்க. எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. பொன்னம்பலம் அவர்களுடைய கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அவர்கள் நடிச்சாரு. ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துல பொன்னம்பலத்தோட ஆனந்த்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் வந்து சுத்தமாவே வந்து சூட் ஆகல. அவர் வந்து பொன்னம்பலம் மாதிரி இந்த கதாபாத்திரத்துல அவர் நடிக்கவே முடியல. அவர் வந்து இந்த கதாபாத்திரத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நெருப்பு சூடு வச்சுக்கிறது காலில் அந்த சீன்ல அவருடைய முகத்துல வந்து எக்ஸ்பிரஷனே வரல என்ன கேட்டீங்கன்னா. அப்படிதான் இருந்தது அவருடைய நடிப்பு இந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல வந்து சில காட்சிகளை வந்து மாற்றம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து சரத்குமார் அவர்கள் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா வீணா கிட்ட வந்து ஒரு காட்சியில வந்து இவர் இங்கிலீஷ் பேசுற மாதிரி படத்தோட கதாநாயகன் நாட்டாமை மோகன் பாபு அவர்கள் இங்கிலீஷ் பேசுற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. சௌந்தர்யா அவர்கள் தான் மீனாவோட கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. இந்த காட்சிகள் வந்து நாட்டாமை படத்துல வைக்காத காட்சியை வந்து இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த சீன் வந்து ரொம்ப
பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல சரத்குமார் அவர்கள் மாதிரியே இந்த படத்துல இவர் நடிச்சாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, சரத்குமார் அவரோட பாணியில வந்து இவரால வந்து நடிப்பு கொண்டு வர முடியல. இவரோட பாணியில பாத்தீங்கன்னா இந்த படத்துல சரத்குமார் அவர்கள் 100% நடிச்சாரு. இவரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா 50% இந்த கதாபாத்திரத்துல இவர் நடிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து அப்படிதான் ரீமேக் பண்ணிக்கிட்டாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கதாபாத்திரத்தை பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, விஜயகுமார் அவர்களை விட எக்ஸ்ட்ரார்னரியா இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரத்தை அவர் நடிச்சாரு. அதாவது இவர் தான் வந்து பாப்பா நாயுடு அவருடைய பேரு. ஓ, இவர் தான் என் உண்மையான நாட்டாம அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான், ஓ விஜயகுமாரோட இவர் தான் என் பவர்ஃபுல்லான வந்து நாட்டாமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாப்பா நாயுடு கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சாரு. இந்த மாதிரி தான் இருக்கணும் தீர்ப்பு சொல்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரத்துல பாப்பா நாயுடுன்னு சொல்லிட்டு அவர் நடிச்சாரு. அதாவது வந்து காப்பை வந்து இப்படி பண்ணுவார் இந்த படத்துல. அதே மாதிரி வந்து துண்டு தூக்கி போடுவாரு, சுருட்டை வந்து தூக்கி போடுவாரு. இந்த நடிப்பு தான் இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைச்சது. 1995 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது 1994 இந்த படத்தை ஒரு வருடம் கழித்து இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. சில படத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திலேயே ரீமேக் பண்ணிட்டாங்க. இந்த படம் தெலுங்குல வந்து இந்த படம் ஆந்திராவில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைச்சது. தெலுங்கு படத்தை அப்படியே வந்து இங்க ரிலீஸ் பண்ணாங்க, காசி தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா வந்து அந்த லெவலுக்கு வரல. ஏன்னா படம் வந்து காசி தியேட்டர்ல முதல் நாள் போகும்போதே வந்து யூனிட் ஷோ வந்து கூட்டமே இல்லை, காலியா தான் இருந்தது. ஏன்னா ஆந்திராவில் பார்த்த படத்தை இங்க வந்து யாரும் பார்க்கல. என்ன கேட்டீங்கன்னா ரஜினிகாந்தோட கதாபாத்திரம் பாப்பாராவோட கதாபாத்திரம் அப்படிதான் இருந்தது. இந்த நாட்டாமை இந்த விஜயகுமார் கதாபாத்திரமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த படத்துல அவருடைய நடிப்பு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமான முறையில அவர் நடிச்சிருக்காரு. மோகன் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் நடிச்சாரு. ஆனா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பொறுத்தவரைக்கும் எஸ்டார்மையா இந்த படத்துல விஜயகுமாரோட பாணியில அவர் வந்து பின்படுத்தி நடிச்சிருக்க மாட்டாரு. அவருடைய தனி ஸ்டைல தான். தலைவருக்கு எப்பவுமே வந்து தனி ஸ்டைல் இருக்கு. தலைவரோட ஸ்டைலை பின்பற்றி தான் வந்து லாரன்ஸ் நடிப்பாரு. அதே மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து சில நடிகர்கள் வந்து நடிப்பாங்க. தலைவர் வந்து எப்பவுமே யாரோட பாணியுமே நடிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாணியில அவர் நடிச்சிருப்பாரு. அவரே வந்து காரணம் சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு சீன்ல வந்து என்னையே அறியாம நடிகர் திலகமாவோட பாணியில நான் வந்து நடிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா தலைவரை பொறுத்த வரைக்கும் தனி பாணியில தான் எப்பவுமே நடிப்பாரு. இந்த படத்துலயும் வந்து பாப்பாராவோட கேரக்டரை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீமேக்ல வந்து சில மாற்றங்கள் அந்த ஒரு சீன்ல தான் மாற்றம் பண்ணிருக்காங்க. மற்றபடி ரீமேக் வந்து சேமா தான் பண்ணாங்க. இந்த படத்தோட பேரை வந்து அந்த லெவலுக்கு டேமேஜ் தான் ஆகல. தமிழ் படத்தோட நாட்டாம பேரை அப்படியே வந்து அழகான முறையில கதையை கொண்டு போயிட்டாங்க. நடிகர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஆனந்தராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னம்பலம் கதாபாத்திரம் சூட் ஆகல. மற்றபடி இந்த படம் வந்து காமெடி எல்லாமே வந்து ரொம்பவே சேமா தான் வச்சிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 1995 தெலுங்குல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நாட்டாம படத்தையும் வெத்தராயுடு படத்தையும் வந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா 2 திரைப்படம் எந்த லெவலுக்கு இருக்கு, சரத்குமாரோட நடிப்பும் மோகன் பாபாவோட நடிப்பு எந்த லெவலுக்கு இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு இந்த படத்தை வந்து இந்தியில வந்து ரீமேக் பண்ணாங்க. இந்தியில பாத்தீங்கன்னா இந்தியிலையும் இந்த படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்துல நடிச்சாரு. இதுலயே வந்து பயங்கரமான ஸ்டைல நடிச்சாரு. சரத்குமாரோட கதாபாத்திரத்துல அனில் கபூர் அவர்கள் நடிச்சாரு போட்டாங்க. ஏன்னா வந்து இந்த கதாபாத்திரம் ரொம்பவே வந்து ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரே தான் நடிக்க வச்சாங்க. அங்கேயே வந்து இந்த திரைப்படத்துல ரொம்ப வித்தியாசமான ஸ்டைல அவர் நடிச்சிருப்பாரு. அவர் ஸ்டைலால வந்து இந்த இந்தி படத்திலயும் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலாலையும் நடிப்பாலையும் வந்து மிரட்டி இருப்பாரு. என்னையா நாட்டாம விஜயகுமாரோடைய கதாபாத்திரமா கேட்கிற அளவுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்துல அவருடைய நடிப்பு இருந்திருக்கும். இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் நாட்டாமை அப்படின்னு ஒரு வித்தியாசமான கதையை
ஈரோடு சௌந்தர் அவர்கள் எழுதியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை கே. ரவிக்குமார் அவர்கள் வித்தியாசமான முறையில டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழுக்கு தான் இந்த படம் வந்து பெருமை போய் சேர்ந்திருக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி இந்த 2 மொழிகளுக்கும் வந்து இப்படிப்பட்ட படத்தை வந்து எடுத்தோம் அப்படின்னு பெருமை சேர்ந்திருக்கு. இப்போ சரத்குமார் அவர்கள் நடித்த நாட்டாமை படத்தை பத்தி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மோகன் பாபு இணைந்து நடித்த பர்த்டே படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.